Hi guys, welcome to Sweet Chilli சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் வடை. பொதுவா வெண்டைக்காய்னாலே ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஏனா அதோட கொலகொலப்பு தன்மை தான். இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடியாக எந்த அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய். இது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. அதே கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துட்டு உரிக்காத பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு வந்து சேர்த்துட்டு இது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு நல்லா குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இது நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் சுத்தமாக வந்து கடலைப்பருப்பில் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் குழப்பு தன்மையாக இருக்கும். அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து முழு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கூடவே 2 கொத்துக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்க வேண்டிய பொருளாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ண அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய போகிறது இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தட்டையாக வந்துட்டு வடையை வந்து தட்டி போடுங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து அந்த ஜல்லி மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் வந்து தின்னாக வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு 2 சைடு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வடையை வந்து 2 டைப்பாக பண்ணுவாங்க. கடலை மாவுலையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சும் பண்ணுவாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இந்த வெண்டைக்காய் வந்து கடலை மாவோட சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் செய்யும் போது நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.